கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த விசாரணை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுமார் 7 மணி நேரமாக இந்த விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள். விசாரணை முடிஞ்சது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை சற்று முன்பு முடிந்திருக்கிறது. காலையில் 11:45 மணிக்கு துவங்கிய இந்த விசாரணை என்பது 5-10 நிமிடங்களுக்கு முன்புதான் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வர இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது வெளியே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை பொறுத்தவரையில் காலை 11:15 மணிக்கு விஜய் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தார். 12 மணிக்கு அவரிடம் விசாரணை என்பது துவங்கியது. 11:45 மணிக்கு துவங்கிய அந்த விசாரணை என்பது சற்று முன்பு வரை நடைபெற்றிருக்கிறது. சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணை என்பது முழுக்க கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விஜயிடம் முழுமையாக கேட்டு தெரிந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் நடந்தது என்ன, எவ்வளவு பேர் கலந்து கொள்வதற்கு போலீசார் முதலில் அனுமதி வழங்கினார்கள், எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டதை விடவும் அதிகமாக கலந்து கொண்டார்கள் கட்சியை சார்ந்தவர்கள், ஏன் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, போலீசார் ஏற்கனவே அந்த கூட்டம் அதிகமாக வந்திருப்பதால் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று உங்களை அறிவுறுத்தியதுக்கு பிறகும் அந்த பகுதிக்கு ஏன் நீங்கள் சென்றீர்கள், நீங்கள் முதலில் எத்தனை மணிக்கு அந்த பகுதியில் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது, எத்தனை மணிக்கு நீங்கள் சென்றீர்கள், ஏனென்றால் போலீஸ் தரப்பை பொறுத்தவரையில் பிற்பகல் 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை மட்டும்தான் அங்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும், ஆனால் 3 மணிக்கு முன்பே அந்த பகுதியில் ஏராளமான தவிக கட்சியை சார்ந்தவர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்திருக்கிறார்கள். பல மணி நேரம் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் வந்ததன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் காலதாமதமாக சென்றதன் காரணமாக ஒரே நேரத்தில் ஏராளமானவர்கள் இங்கும் அங்கும் அலைமோதி சென்றதன் காரணமாகத்தான் அந்த பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 41 பேர் பலியாவதற்கு காரணமாக இருந்தது என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது.